ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவார்டு அங்கே முக்கியம். என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு அவர் வந்து கொடுத்துருக்காரு. அவருக்கு முன்னாடி வந்து அவார்டெலாம் ஒரு மேட்ரே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சூப்பராக வந்து பேசியிருக்காருங்க ப்ரெசன்டேஷன் டைமில். அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கம்மியான ரன் தான் வந்து அடிச்சிருப்பாங்க. 249 மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலுமே அதுக்குள்ளே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து ஆரம்பத்திலிருந்தே கேமை அவங்க கைவசம் வந்து கொடுக்கல. தொடர்ந்து பீரியடுக்காக பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த கேமில் வந்து இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஆடலை அப்படின்னாலுமே கூட இன்னொரு பிளேயர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கை கொடுக்குறாங்க. அந்த வகையில் அந்த டாப் ஆர்டர்ஸ் வந்து சரியாக ஆடலை தான். பட் அதுக்கப்புறம் வந்த ஸ்ரேயாஸ் ஐயராக இருக்கட்டும், அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும், ராகுல், பாண்டியா இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்ச ரன்களை வந்து சேர்த்திருப்பாங்க. ஐயர் வந்து 79 ரன்னு, அடுத்து வந்து அக்ஷர் பட்டேல் 42 ரன்னு, ராகுல் வந்து 23, ஹர்திக் பாண்டியா 45. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்ச ரன்களை வந்து சேர்த்திருப்பாங்க. இதனால நம்ம இந்தியா வந்து 249 அடிச்சிருப்பாங்க. இந்த கிரவுண்டுக்கு இது வந்து ஒரு ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அந்த மாதிரி இருந்தது. செகண்ட் இன்னிங்ஸில் டோட்டலாக முழுக்க நம்ம பிளேஸ் கண்ட்ரோலில் வந்து கேம் வந்துருச்சு. ஏன்னா நியூசிலாந்து வந்து ரன் அடிக்க ரொம்பவே வந்து திணறினாங்க. கடைசியில் பார்க்குறப்ப அவங்க வந்து ஆல் அவுட்டே ஆயிருப்பாங்க. 45.3 ஓவர்லேயே வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இப்போ துபாய் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஸ்பின் வந்து நல்லா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் 5 பிளேயர்ஸை வந்து ஸ்குவாட்ல வந்து இணைச்சாங்க. 5 ஸ்பின்னர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு பெருசாக வந்து அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கல. ரோஹித் சர்மா, கம்பீர் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவு வந்து எடுத்தாங்க. இந்த முடிவில் பலரும் வந்து விமர்சனத்தை முன் வச்சாலும் இப்போ வந்து ரிசல்ட்னு பார்க்குறப்ப அது நமக்கு ஃபேவராக வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கேமில் 6 பவுலர்ஸ் வந்து ரோஹித் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா 4 பிளேயர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ். அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா. இதில் வந்து ஷமி 4 ஓவர் தான் போட்டிருப்பாரு. பாண்டியாவும் 4 ஓவர் தான் வந்து போட்டிருப்பாரு. பட் வந்து ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமான ஓவர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதில் அக்ஷர் பட்டேல் 10 ஓவர் போட்டு 32 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் அது வந்து வில்லியம்சனோட விக்கெட்டு, முக்கியமான ஒரு விக்கெட்டு. ரொம்ப கம்மிங்க, எக்கானமி 3.20 தான். ஸோ ரொம்ப கம்மியான ரன்னை விட்டு கொடுத்துருப்பாரு. இன்னொரு புறம் வந்து குல்தீப் யாதவ் வந்து 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஜடேஜா 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஜடேஜாவும் 8 ஓவருக்கு வந்து 36 ரன்னை மட்டும் தான் விட்டு கொடுத்துருப்பாரு. வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா 10 ஓவர் போட்டு 42 ரன்னை விட்டு கொடுத்திருக்காரு. 5 விக்கெட் வந்து கைப்பற்றி இருக்காரு. இது வந்து வருணுக்கு சாம்பியன் டிராஃபில வந்து ஒரு டிபியூட் மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து 5 விக்கெட்டை கைப்பற்றி இருக்காரு. இப்போ வருண் சக்கரவர்த்திக்கு மட்டும் இல்லாம ஷமிக்குமே வந்து இது வந்து ஒரு டிபியூட் தொடர் தான் சாம்பியன் டிராஃபி அப்படிங்கிறது. அதுல பங்களாதேஷுக்கு அகைன்ஸ்டா அவரும் 5 விக்கெட்டை கைப்பற்றினாரு. பட் வந்து பங்களாதேஷுக்கு எதிராக எடுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு நியூசிலாந்துக்கு எதிராக எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி வருண் அவருடைய டேலண்ட்டை வந்து காட்டுறாரு. லாஸ்ட் மினிட்ல தான் பாத்தீங்கன்னா வருணை உள்ள கொண்டு வந்தாங்க. ஜெய்ஸ்வாலை வந்து தூக்கிட்டு மெயின் ஸ்குவாட்ல இருந்து தூக்கிட்டு ஜெய்ஸ்வால் வந்து ரிசர்வ்டு பிளேயராக வச்சுக்கிட்டு நமக்கு வந்து வருண் சக்கரவர்த்தியை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதற்கான ரிசல்ட் வந்து இப்போ நமக்கு கண்கூடா வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அவார்டு பார்த்தீங்க அப்படின்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வருண் சக்கரவர்த்திக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ வருண் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவார்டை விட எனக்கு ரோஹித் தாங்க முக்கியம். ஏன்னா வந்து எனக்கெல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் கனவுல கூட வந்து நினைக்கல. ரோஹித் சர்மா எனக்கு முழுக்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்குவாட்ல இடம் கிடைக்குமா அப்படின்னே தெரியாத நிலைமை இருந்தப்ப என்னை பிளேயிங் லெவலில் வந்து கொண்டு வந்து என்னை வந்து ஆட வச்சு இந்த அளவுக்கு அவர் தான் வந்து கொண்டு போயிருக்காரு. ஸோ யங் பிளேயர்ஸை அதிகமாக பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரோஹிட்டோட இந்த ஒரு உதவியை நான் என்றைக்குமே வந்து மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் பற்றி பேசி எமோஷனல் ஆயிருக்காரு. அந்த மாதிரி அவர் ப்ரெசன்டேஷனில் பேசின பிறகு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா போயிட்டு வந்து ஹக் பண்ணி சீரப் பண்ணி வருண் சக்கரவர்த்தி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. தொடர்ந்து இதோட நம்ம ஜேர்னி வந்து நிற்க போகிறதில்ல, நம்ம வந்து கப் அடிக்கிற வரைக்கும் நீ இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு ரோஹித் பார்த்தீங்கன்னா வருணுக்காக வந்து அவரும் வந்து அவருடைய சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாரு. நன்றி.